வணக்கம். வேதமும் விஞ்ஞானமும் என்ற இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற வசனத்தை அடிப்படையாக கொண்டு விஞ்ஞானிகள் தங்கள் கண்டுபிடிப்புகளை எவ்வாறு கண்டறிந்தார்கள், மேலும் அந்த வசனத்தோடு தொடர்புடைய விஞ்ஞானபூர்வமான கருத்துக்களை எவ்வாறு எடுத்துரைத்தார்கள் என்று பார்ப்பதை நம்முடைய வழக்கமாக வைத்திருக்கிறோம். இந்த நாளிலும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவத்தை தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் விஞ்ஞானம் கூறுகிற காரியங்களையும் ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள். வேதமும் விஞ்ஞானமும். பொதுவாக சிலர் தங்களுக்குள்ளே இப்படி பேசிக்கொள்வார்கள். சார், சமீபத்தில் ஒரு கம்பெனியை பற்றி கேள்விப்பட்டேன் சார். 1,00,000 பேர் வேலை பார்க்குறாங்க. எப்படி தான் இந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணுறாங்கன்னே தெரியல. எல்லாரும் டைமுக்கு வராங்களான்னு பார்க்கணும், யார் யார் என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு பார்க்கணும், வேலையெல்லாம் கரெக்டாக போகுதான்னு பார்க்கணும், புதுசு புதுசாக ஆட்கள் எடுப்பாங்க, அதெல்லாம் பார்க்கணும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது சார், ரொம்ப கஷ்டம். மற்றொருவர் தன் பங்குக்கு இப்படி சொல்வார். சார், இதுக்கே இப்படி ஆச்சரியப்படுறீங்களே, 4 லட்சம் 5 லட்சம் பேர் வேலை பார்க்குற கம்பெனிலாம் இருக்குது சார். அடிப்படை வேலை செய்கிற சாதாரண எம்ப்ளாயிலிருந்து உயர் பதவியில் இருக்கிற எம்ப்ளாயி வரைக்கும் பக்காவாக ட்ராக் பண்ணிடுவாங்க சார். நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க, வேலையெல்லாம் கரெக்டாக போகுதா, ப்ராஜெக்ட் டெலிவரியெல்லாம் கரெக்டாக நடக்குதான்னு பக்காவாக சிஇஓ ட்ராக் பண்ணிடுவார். இவர்கள் பேசிக்கொள்வதை சற்று யோசித்து பாருங்கள். அதில் உண்மை இருக்கத்தான் செய்கிறது. உதாரணமாக ஸ்கூல், காலேஜ், ஐடி கம்பெனி, பெரிய பெரிய தொழிற்சாலைகள் என பல துறைகள் நேர்த்தியாக செயல்படுகிறது. ஒரு காலேஜில் ஜூனியர் லெக்சரர் இருப்பார். அவர் சீனியர் லெக்சரர் கீழே வேலை செய்வார். சீனியர் லெக்சரர் ஹெச்ஓடிக்கு கீழே வேலை செய்வார். இதுபோல் போய்கொண்டே இருக்கும். இப்படி ஒவ்வொரு கம்பெனியிலும் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் நடைமுறையில் வைத்திருப்பார்கள். அப்படி வைத்தால்தான் அந்த கம்பெனி மிக சிறப்பாக செயல்படும். இல்லை என்றால் யார் என்ன செய்கிறார்கள் என்பதே தெரியாமல் போய்விடும். நாம் வேலை செய்கிற கம்பெனியை சற்று யோசித்து பாருங்கள். நமக்கு மேலதிகாரிகள் இருப்பார்கள், அதே போல் நமக்கு கீழே வேலை செய்கிறவர்களும் இருப்பார்கள். இப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி வருகிறது. இதெல்லாம் ஓகே தான், காலம் காலமாக இது நடைமுறையில் இருக்கிறது தானே, இதில் என்ன பெரிய ஆச்சரியம் என்று நாம் கேட்கலாம். ஆனால் இப்பொழுதுதான் இந்த நடைமுறை நமக்கு சுலபமாகவும் இயல்பாகவும் தெரிகிறது. ஆனால் இது முதலில் எப்பொழுது தோன்றியிருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அதை அறிந்து கொள்ள நாம் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக சென்று பார்க்க வேண்டும். சரி, பார்ப்போமா? வேதாகம காலங்களில் நம்முடைய முற்பிதாக்களுக்கு இப்படி பெரிய பெரிய நிறுவனங்களோ தொழிற்சாலைகளோ கிடையாது. எனவே நாம் பார்க்கக்கூடிய இது போன்ற ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எல்லாம் அப்பொழுது இல்லை. அவர்கள் தங்கள் குடும்பத்தை நடத்துவதையே பிரதானமாக வைத்திருப்பார்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குடும்பத் தலைவர் இருப்பார். அவர்தான் தன் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். பின்பு தீர்க்கதரிசியாகிய மோசே அவர்களின் காலத்தில் அவர் லட்சக்கணக்கான மக்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு வழி நடத்துகிறார். இப்படி லட்சக்கணக்கான மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் போது அவர் ஜனங்களுக்குள் ஏற்படுகிற சில தர்க்கங்களையும் சில பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். காலை முதல் இரவு வரை ஜனங்கள் எல்லோரும் தங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு வந்து மோசே இடத்தில் கூறுகிறார்கள். மோசே அதற்கு தீர்வு காணுகிறார். ஒரு கட்டத்தில் இதை பார்த்து கொண்டிருந்த மோசேயின் மாமனார் ஆகிய ஜெத்ரோ அவருக்கு ஒரு ஆலோசனை கூறுகிறார். அந்த வசனத்தை பார்ப்போமா? யாத்ராகமம் 18:13 முதல் 24 வரை. மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமன் கண்டு, நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள். நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான். அதற்கு மோசேயின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல. நீரும் உம்மோடே இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. இப்பொழுது என் சொல்லை கேளும். உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனும் உம்மோடு கூட இருப்பார். நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும். விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும்
பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும், சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும். இப்படி அவர்கள் உம்மோடே கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவாய் இருக்கும். இந்த பிரகாரம் நீர் செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுகிறதும் உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும். இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்திற்கு சுகமாய் போய் சேரலாம் என்றான். மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். இந்த குறிப்பிட்ட ஆலோசனை தீர்க்கதரிசியாகிய மோசேக்கு பல காரியங்களை சுலபமாக்கிவிட்டது. சரி, ஜெத்ரோவின் இந்த ஆலோசனையை எவ்வாறு உலகளவில் பின்பற்றினார்கள் என்பதையும் பார்ப்போம். ஜெத்ரோ ஆலோசனை பின் நாட்களில் ஜெத்ரோ கோட்பாடு என்று உருவம் பெற்றது. அதாவது ஜெத்ரோஸ் பிரின்சிபல். ஜெத்ரோஸ் பிரின்சிபல் என்பது தலைமை பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது, திறமையான உதவியாளர்களை நியமிப்பது மற்றும் ஒழுங்கான நிர்வாக அமைப்பை உருவாக்குவது பற்றிய அறிவுறுத்தலாகும். இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே உருவான முதலாவது மேலாண்மை முறை என கருதப்படுகிறது. இன்றைய உலகில் ஜெத்ரோ கோட்பாடு பைபிள் பாடங்களில் மட்டுமல்ல, பல வணிக மேலாண்மை, பொது நிர்வாகம், தலைமைத்துவம் மற்றும் கல்வி நிர்வாக பாடங்களிலும் கற்பிக்கப்படுகிறது. ஜெத்ரோ கோட்பாட்டில் சில முக்கிய அம்சங்களை பார்த்து விடுவோம். பொறுப்புகளை ஒப்படைத்தல், அதாவது டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. ஜெத்ரோ கோட்பாட்டின் மைய கருத்து இது. எந்த ஒரு தலைவரும் அனைத்தையும் தனியாக செய்துவிட முடியாது. தீர்க்கதரிசியாகிய மோசே 1000, 100, 50, 10 என்ற அடிப்படையில் தலைவர்களை நியமித்தது போல இன்றைய நிறுவனங்கள் சிஇஓ, அவருக்கு கீழே வைஸ் பிரசிடென்ட், டைரக்டர், சீனியர் மேனேஜர், மேனேஜர், சூப்பர்வைசர், எம்ப்ளாயி என அமைத்திருக்கிறார்கள். நம்பர் 2, தகுதியும் நற்பண்பும் கொண்ட தலைவர்களை தேர்வு செய்தல். நம்பர் 3, அதிக ஒர்க்லோடிலிருந்து விடுதலை பெறுதல். எனவே வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஜெத்ரோவின் இந்த ஒரு ஆலோசனை எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லியிருந்தாலும் கூட இந்த ஆலோசனையைத்தான் உலகளவில் எல்லா நிறுவனங்களிலும் பயன்படுத்துகிறார்கள். வேதம் சத்தியம், சமூலமும் சத்தியம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வணக்கம்.